இன்னைக்கு அரௌண்ட் 12 ஓ கிளாக்லாமே இந்தியாவோட ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா -0.32 வந்திருக்காங்க. இதுவே லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா -1.21 இருந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாட்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ளேஷனில் இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவில் வருது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டுக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஓ கிளாக்லாமே மார்க்கெட் சைட்வேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 ஓ கிளாக்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த அளவுக்கு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் -5% இருந்திருக்காங்க. இது ரெக்கவரி ஆகிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.6% இருக்குது. ஃபுட் இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன்ஸ்லேருந்து ரெக்கவரி ஆகிருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் 1.54%லேருந்து 1.33% ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூல் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் -2.55லேருந்து இப்போ இருக்கக்கூடியது -2.27 கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்தியாவோட இன்ஃப்ளேஷன்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்லேருந்து அதாவது டீஃப்ளேஷன்ஸ்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் வர்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம்.